50 வருஷம் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அறிஞர் அண்ணா, அம்மா ஜெயலலிதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் யாருமே இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமாக பண்ணதில்லைன்றதான் என்னோட ஒப்பீனியன் சார். அதாவது அவர் சினிமா நடிகர், இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க எல்லாமே ஒன்று தான். காமராஜ், கக்கன், அண்ணாதுரை பேசுகிற நேரத்தில் போய் அங்கே போய் விசில் அடிக்கிறது சினிமா குரூப்பு உள்ள வந்துடுச்சிங்க. இனிமேல் அதில் நியாயம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போவுமே சொல்லுவாங்க காமராஜரோட மூச்சு இன்னும் அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போவும். ஸோ அப்படி ஒரு புனிதமான ஒரு இடத்துல நம்ம நல்ல கருத்தை தெரிவிக்கணும், நம்ம மக்களுக்கு தேவையான கருத்தை தான் பூர்த்தி செய்யணுமே தவிர அங்கே போயிட்டு நம்ம சினிமா ஷூட்டிங்கில் நடக்கிற மாதிரிலாம் பண்ணுறதுன்றது யாராக இருந்தாலுமே அதை எதிர்க்க தான் செய்வாங்க. அவர் என்ன நேரு மாமாவும் இவரும் மாமாவும் ஒன்றா? இப்போ நான் யாராவது வச்சுருக்கேன்னா இப்படி பப்ளிக்காக பண்ணுவாங்க சொல்ல முடியாது. இன்னும் ஃப்யூச்சரில் நடந்தால் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஐட்டம் பேஸ் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதாவது 50 வருஷம் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அறிஞர் அண்ணா, அம்மா ஜெயலலிதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் யாருமே இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமாக பண்ணதில்லைன்றதான் என்னோட ஒப்பீனியன். பார்த்தீங்கன்னா நேற்று அது பார்க்குறதுக்கு மாசாக இருந்தாலுமே ஒரு சட்டசபைன்னு வரும்போது அதுக்கு எப்படி நம்ம நடக்கணுன்ற ஒரு பேசிக் நாலேஜு எல்லாருக்குமே இருக்குது. ஈவன் எதிர்கட்சியாக இருந்தால் கூட அவங்களுமே சொல்லுவாங்க ஒரு சட்டசபையில் எப்படி நடந்துக்கணும். ஈவன் அவங்க வெளியில் எப்படினாலும் நடக்கலாம், ஆனால் சட்டசபைன்னு வரும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் நம்ம காட்டியிருக்கணும். ஸோ சிஎம் சார் ஆஃப் ஸ்டேஜ்லாம் அப்படி பண்ணார். ஸோ அது நீங்கள் அவர் யார் சபாநாயகர்கிட்ட கேட்டு அவர் சரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல அது ஒரு ஊக்குவிக்கத்தன்மைன்றது போத் ரெண்டு பேர் மேலேயுமே அது ஒரு தப்பாக தான் கன்சிடர் பண்ணுறேன். ஓப்பனாக சொன்னால் ஒரு கீழ்த்தனமான ஒரு காரியம் தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் அதை யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு தப்பான உதாரணமாக ஆகிடுதுன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு அது நல்லாயிருக்கும், மீம் டெம்ப்ளேட்டாக அது மாஸ் டெம்ப்ளேட்டாக இருக்குது. ஸ்டேட்டஸ் போகிறதுக்காக இப்படி பண்ணுறது ஒரு பேக்ரவுண்ட் சாங் போட்டு அது சட்டசபையிலன்ற போது அது நம்மளே கண்டிக்கணும். சொல்லப்போனால் அது ஆஸ் அ விஜய் ஃபேனாக இருந்தாலுமே அவங்க இது எதிர்க்கணும், இது இப்படி பண்ணுறது தப்புன்றது. ஏன்னா அது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 days முன்னாடி அவர் பர்த்டே வந்துச்சுல, அவர் பர்த்டேக்கு எல்லா கட்சிக்காரங்களுமே சேர்ந்து அவங்க ஆட்சி அதனால என்ன வேணா பண்ணலான்ற ஒரு நினப்பில் ஸ்கூல் பசங்க கிட்ட போயிட்டு விஜய் பாட்டு பாட சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை பதிவிக்காமல் அவங்களுக்கு பாட்டு பாட சொல்லி கொடுக்குறது, விஜய் பாட்டு பாட சொல்லி அதுக்கு கோரஸை கத்துறது, அப்புறம் டிவிக்கு கத்த வருது, இதெல்லாம் இதுக்காக ஆட்சிக்கு வந்தாங்களான்ற மாதிரி தான் கேள்வியாக இருக்குது. ஸ்டாலின் சார் செஞ்சாருன்னு பேரை குறிப்பிடலை, அதுதான் தவறு. அதாவது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவர் ஸ்டாலின் சாருன்னு சொல்ல, புரியுதுங்களா? அதெல்லாம் பேசி இப்படின்னாரு. அதாவது விஜய் வாயை தருகளா பேச மாட்டேன்றாருன்னாங்க. சரி பேச மாட்டேன்றாருன்னு பேச ஆரம்பித்தார். இப்போ அவங்க பேசும்போது இவங்க கம்முனு இருந்தாங்க, இவங்க பேசும்போது அவங்க கம்முனு இல்லை. அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. சட்டசபையில் நேற்று ஒரு சப்ஸ்டாண்டர்டுங்க இது வரைக்கும் நடக்காது. ஏன்னா அங்கே போய் விசில் அடிப்பாங்களா? காமராஜ் எல்லாம் இருந்த இடம் அது. காமராஜ், கக்கன், அண்ணாதுரை பேசுகிற நேரத்தில் போய் அங்கே போய் விசில் அடிக்கிறது. அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சியில் யாரோ ஒரு 3 வயசு கொண்டு கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம்னா எல்லாம் டேபிளில் தட்டுறாங்க. எல்லா குழந்தையும் ஒன்று தானே. டிஎம்கே ஆட்சியில் பண்ணான்னா இந்த ஆட்சியில் பண்ணான்னா அதான் ஒரு என்ன சொல்கிறது, அதான் இது சொல்கிற மாதிரி நார்த் இந்தியாவில் சொல்கிற மாதிரி ஒரு டான்ஸ் குரூப்பு சினிமா குரூப்பு உள்ள வந்துடுச்சிங்க. இனிமேல் அதில் நியாயம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அடித்தரமாக போயிடுச்சு தமிழ்நாடு. எல்லாம் கேலி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ இப்போவுமே சொல்லுவாங்க காமராஜரோட மூச்சு இன்னும் அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போவும். ஸோ அப்படி ஒரு புனிதமான ஒரு இடத்துல நம்ம நல்ல கருத்தை தெரிவிக்கணும், நம்ம மக்களுக்கு தேவையான கருத்தை தான் பூர்த்தி செய்யணுமே தவிர அங்கே போயிட்டு நம்ம சினிமா ஷூட்டிங்கில் நடக்கிற மாதிரிலாம் பண்ணுறதுன்றது யாராக இருந்தாலுமே அதை எதிர்க்க தான் செய்வாங்க. ஈவன் அதாவது இப்போ சிஎம் புதுசுன்றதுனால நம்ம அதை சரி அவருக்கு தெரியலன்ற போது, ஏன்னா இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்த மனுஷன் திடீர்னு சட்டசபைக்குள்ளே போனால் அவருக்கு அந்த மைண்ட்ஸில் இருக்க தோணும். சரி ஜாலியாக நம்ம ஒரு பழக்க தோஷத்தில் பண்ணிடலான்ற மாதிரி. அது சபாநாயகருமே சப்போர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சொல்ல முடியாது. இன்னும் ஃப்யூச்சரில் நடந்தால் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஐட்டம் பேஸ் ஸ்கூல்லேயே ஆடுறம்போது ஸ்கூலில் அது என்ன ஒரு பாட்டு பாடினாங்களே, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அது அதான் மினிஸ்டர்லாம் ஆடினார். இதெல்லாம் குழந்தைங்களெல்லாம் அவர் என்ன நேரு மாமாவும் இவரும் மாமாவும் ஒன்றா கேட்டார? இவர் விஜய் மாமாடா, நேரு மாமாவும் விஜய் மாமா. அவர் இருக்க சொத்துக்கு இருந்தால் அவர் எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தார். அதாவது சட்டசபையில் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் வார்த்தை பேசும்போது நிதானத்தோடு பேசணும்.
நம்ம எதுக்கு வரோம்? சண்டை போட்டுக்கிறதுக்கு வரல, சண்டை போட்டுக்கிறதுக்கே வரல. ஜனங்களுக்கு நல்லா பண்ணணும். எவ்வளோ பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாதான், என் பையன் கூட தான் அந்த படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறான், வேலைக்கும் ட்ரை பண்ணுறான். அதனால வந்து என் பையன் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் அந்த கட்சியும் திட்டக்கூடாது, இந்த கட்சியும் திட்டக்கூடாது, எந்த கட்சியும் திட்டக்கூடாது. நம்ம ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். முதல்ல பர்சனலாகவே அசம்பிளியில் பேசக்கூடாதுங்க. அவர் வந்து உங்களுக்கு மட்டும் சீஃப் மினிஸ்டர், எனக்கும் சீஃப் மினிஸ்டர், எல்லாருக்கும் சீஃப் மினிஸ்டர். ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி பேசணும், அவ்வளோதான். அவர் ஒரு சினிமாவில் பழி வாங்குற மாதிரி எல்லாத்தையும் பேசியிருந்தா ரொம்ப சிரமம். அதுவும் தான் தப்பு ப்ரோ. நான் அவரை மட்டும் நான் குறிப்பிட்டு பேசலை, எல்லாருமே தான் குறிப்பிட்டு பேசுகிறேன். போன சட்டசபையில் கூட எந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருந்தது, அவங்க பதிவிச்ச கருத்தை மட்டும்தான் நம்ம தாக்கி பேசமே தவிர அவங்க செய்கை நடந்த விதம் நடத்தையில் நம்ம எதுவுமே நம்ம பேசலை. அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம் தான் அப்படி நடக்குது. ஸோ எந்த டைம் வந்து லைவ் அதுவும் போட்டிருக்காங்க. இத்தனை வருஷமாக லைவ் போடலை, சட்டசபையில் லைவ் இந்த ஆட்சியில் தான் போடுறாங்கன்ற போது எல்லாருமே பார்ப்பாங்கன்ற ஒரு அந்த ஒரு கண்காணிப்புலையாவது நம்ம பேசியிருக்கணும். எல்லாரும் பார்ப்பாங்களே, இது லைவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இது வந்து குறிப்பில் பதியும். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு 200 வருஷத்துக்கு இது வந்து பேசுவாங்க. இப்போ சிஎம் விஜய் வந்து சிஎம்மாக இருந்த காலத்தில் சட்டசபையில் என்னென்ன பேசுவாங்க, இப்போ வருங்காலத்தில் வந்து படிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இதை எடுத்து போடுவாங்க. இப்போலாம் பண்ணாங்கன்ற போது அது ஃப்யூச்சர் வரைக்குமே பாதிக்குதுன்னு தான் என்னோட பார்வை. கண்டிப்பாக இது வந்து இப்போது நான் படிக்கும்போது முன்னாடி நடந்த சட்டசபையில் அறிஞர் அண்ணா என்ன பேசுனாங்க, அப்புறம் வந்து ஜெயலலிதா என்ன பேசுனாங்க, கருணாநிதி என்ன பேசுனாங்கன்ற போதுக்கு வந்து நம்ம இப்போ வரைக்கும் நாங்கள் படிக்கிறோம். அதான் எப்பயும் நடந்ததுலாம் இப்போ நம்ம வந்து குறிப்பாக எடுத்து படிக்கணுன்ற போது இப்போ நடக்கிறது வந்து நம்ம வர ஃப்யூச்சர் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ அப்போ அவங்களுக்கு இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகும். ஓ, இப்படி ஒரு சிஎம் இருந்தாரா, அப்போ அவர் இப்படி பண்ணாரான்றது வந்து அவங்களுக்கு பதியும். ஸோ இது வந்து தப்பான உதாரணம் தான் நான் சொல்லுவேன். வேறு வெளியில் பேசுறது வேறு, அசம்பிளியில் பேசுறது வேறு. அதுவும் ஒரு எவிடன்ஸோடு பேசணும் எல்லாமே, இல்லையா? ஒரு இது பேசும்போது எல்லாரும் எவிடன்ஸோடு பேசணும். அது இல்லாட்டினா சிரமம் தான். அதான் சொல்கிறல, எல்லாம் அவங்க பண்ணுற எதுவுமே சரியில்லை ப்ரோ. என்னதான் அவன் பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம இது பேசினாலுமே சட்டசபையில் ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பை வந்து பேசணுன்றது ரொம்பவே தப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம விஜய் சாருக்கு கூட, சிஎம் விஜய் கூட டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ பேர் மீன்ஸ் போட்டாங்க. அப்போ அவங்களெலாம் கேட்டால் எவ்வளோ பேரை நம்ம கேட்கலாம். அதான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஸோ மற்றவங்க சொல்கிற மாதிரி விஜய் த்ரிஷா அப்படி ஒரு அஃபேர்னாலுமே விஜய் மேலே அவர் அப்படி பண்ண மாட்டாருன்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி சொல்லலாம் த்ரிஷா அப்படி இப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் ஒருத்தர் அப்படி இருந்தாலுமே பப்ளிக்காக அப்படி பண்ணுவாரா அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. எப்படின்னா இப்போ நான் யாராவது வச்சுருக்கேன்னா இப்படி பப்ளிக்காக பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது இல்லைன்றது தான் எனக்கு தோணுது. அவங்க பர்சனல் லைஃப்பை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்சியில் அவங்க எப்படி இருக்காங்கன்றது மட்டும் தான் நம்ம விமர்சிக்கவே தவிர ஒருத்தர் பர்சனல் லைஃப்பில் பூந்து அடிக்கின்றது தப்பு தான். அது யாராக இருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலுமே பர்சனல் லைஃப் வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. என்றைக்கு அந்த பர்சனல் வந்து பப்ளிக் ஒப்பீனியனாக வருது, அது பப்ளிக் எப்படி அஃபெக்ட் பண்ணுறதுன்றத பொறுத்து தான் நம்ம அதை வந்து பர்சனல் லைஃப்புமே விசாரிக்கணுன்றது என்னோட கருத்து. அதான் அவருக்கு தெரியணும். அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து அவருக்கு தெரிஞ்சால் தானே. ஸோ அவருக்கு அந்த ஒரு சுய ஒழுக்கன்றது இருந்தால் அவர் இப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ நம்ம சிஎம் எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கணுன்றது அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுன்றது அது அவரோட சுயநிலை மீறி எதுவும் நடக்க போகிறதில்ல. அப்படி பார்க்கும்போது அவர் தான் அதை பொறுப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்படி பர்த்டே கேக் கட் பண்ணுறதுன்றது வந்து அவர் பர்சனல் லைஃப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது பெருசாக நான் யாரும் பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பேசுகிறவங்களுமே நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. என்ன நம்ம மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, அதில் ஒழுங்காக இருக்காருன்ற இல்லை மட்டும் தான் நம்மளோட கேள்வியாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்கலாம், இல்லைன்னு சொல்ல, ஒரு முதல்வரே ஏற்றுக்கலாம். ஆனால் அவங்க முன்னால் என்ன பண்ணான்னா, ஒரு சபாநாயகர் சொல்கிறாருன்னா கேட்கணும். எதுக்கு சபாநாயகர்? 2 பேருக்கு பொதுவாக இருக்கிறவர் தான் சபாநாயகர். இதில் அதை விட்டுட்டு தேவையில்லாத வந்து உட்காரணும். இவங்களும் பேசினா அவங்களும் பேசினா அது சட்டசபையே இல்லை. சட்டசபைன்னா எதுக்கு? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வரவங்க தான் கட்சிக்கு வரணும். புரியுதுங்களா? சண்டை போட்டுன்னு இவங்க சண்டைனால பப்ளிக் விட்டுறக்கூடாது. அது வந்து எப்படின்னா எதிர்கட்சிக்காரங்க வந்து இப்போ கேள்வி கேட்ட வரைக்கும் இவங்க கம்முன்னு இருந்தாங்க. ஸோ இவர் வந்து பதில் சொல்லும்போது அது கேட்க விருப்பம் இல்லாத பட்சத்தில் தான் அவங்க வெளியே போகிறாங்கன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து இன்னும் ஒரு அந்த A4 ஷீட்லாம் வச்சு பேசுகிறாரு. அவர் மக்கள் மனசுலேருந்து இன்ன வரைக்கும் பேசலைன்றது தான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது. என்னதான் ஒருத்தர் வந்து பார்த்து பேசினாலுமே மக்கள் மனசுலேயும் ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு பேசணுமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பேசும்போது அவர் பதில் சொல்கிற விதமாக வந்து யாருக்கும் புரியல, அதில் யாருக்கும் உடன்பாடு இல்லைன்ற பட்சத்தில் அவங்க எல்லாம் வெளியே போனாங்கன்றது நான் சொல்லுவேன். அவரை கேட்டால் என்ன சொல்லுவார்? நான் அந்த சபாநாயகரில் சொல்ல. ஏன்னா இவரும் வந்து சினிமா படம் டைரக்டராக இருந்தவர் தான். ரெட் மூவிஸ்ன்னு இவங்களும் படம்
சொந்தமாக கம்பெனி வச்சுருந்தாங்க. ஜேசிடி பிரபாகரன் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கிறார். அவர் வார்த்தை பேசும்போது நிதானமாக தான் பேசுகிறார். யாரையும் தரகுறவாக பேசலை. யாராவது தரகுறவாக பேசினாரா? சபாநாயகர் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் பீரியட்லேருந்தே வராரு. அதனால தான் அவர் என்ன பண்ணார், சபாநாயகர் பொருத்தமான ஆள், 2 பேருக்கும் ஈக்குவலான ஆள், சண்டை வராது. அதனால தான் அவரை தூக்கி தேர்ந்தெடுத்தாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் மக்களுக்கு விஜய் பிடிச்சிருச்சு. சினிமா மோகத்தில் மூழ்கிட்டாங்க. அதனால் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாலின் ஆட்சியோட ஆட்சி பிடிக்காதனால தான் மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்ததுனால தான், வெறுப்பாட்சினால தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர இவர் பேச்சாற்றலாலேயோ இவரோட திட்டத்தினாலேயோ இம்ப்ரெஸ் யாரும் போட்டதான் சேர்த்துமே. இப்போ நீங்கள் யாருன்னா டிவிக்கு ஓட்டு போனாங்க கேட்டு பாருங்க, எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால் விஜய்க்காக போட்டாங்க, மாற்றத்துக்காக போட்டாங்க. இதை தவிர ஏதாவது சொல்லுங்கள், எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். இப்போது இன்னும் சில பேர் ரேராக இருப்பாங்க பார்த்தீங்களா, நிறையா அரசியல் ஞானிங்க, நல்ல பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க, அவங்கள கேட்டாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎம்கே ஆட்சிக்கும் ஓட்டு போட்டாச்சு மாற்றம் வரல, ஏடிஎம்கே ஆட்சிக்கும் ஓட்டு போட்டாச்சு மாற்றம் வரல, ஸோ இவங்களுக்கு போடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களோட அறிவுனால பேச்சாற்றனால போட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். சிஎம்ஐ பேசாத இவங்க 3 பேர் பேசுகிறாங்க. ராஜ்மோகன் பேசுகிறாரு, அப்புறம் ஆதவ் பேசுகிறாரு, இவங்க பேசுகிறாங்க. அப்போ எதுக்கு சிஎம் வாயை திறக்காது, எதுக்கு சீட்டில் உட்காந்துறாங்கன்னாங்க. இல்லை, பேசினாலும் தப்பு, பேச ஆரம்பித்தாலும் தப்பு. அதே ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். விஜய் வந்து ஸ்பாட்டினியஸாக பேசுனேங்க. இப்போ நீங்கள் எதனா கேள்வி கேட்டேன்னா நான் இப்போயே பதில் சொல்லலாம். அதை போட்டு வீட்டில் போய் நான் எழுதின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்ல, அது சீஃப் மினிஸ்டர் கழகே கிடையாது. உனக்கு என்ன தெரியாத விஷயமா கேட்டால் அது இருக்குது. நம்ம நாட்டில் இப்போ நமக்கே பேப்பரை பார்த்து படிக்கிறோம், எதனா கேட்டால் நம்ம சொல்கிறோம். அது சொல்கிறதுக்கு அவனுக்கு முடியாதுன்னா, அவர் எஜுகேஷனில் ரொம்ப போகிறாம, அவர் ட்ராப் அவுட் போல் இருக்கு. இவர் தராசு சாம் அதான் சொல்கிறாரு, இவர் என்ன உதயநிதியை விட சப்ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் அதுதான். படிப்பை பற்றி ஒன்றும் இப்போ காமராஜ் நான் படித்தார், என்ன காமராஜ் நல்லா பெர்ஃபார்ம் இல்லையா, அவ்வளோதான். இவரும் அவ்வளோதான். தமிழ்நாடு ஜனங்க அவ்வளோதான். நீங்கள் கேட்குற கேள்வியிலே தெரியுது நீங்கள் எவ்வளோ காண்டாக இருக்கீங்கன்னு. ஒரே ஒரு சிம்பிளாக சொன்னோம், எலெக்ஷன் இஸ் நாட் எ சேஞ்ச், இட்ஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆள் மாற்றம் தான், ஆட்சி மாற்றம் இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஎம்கே ஆட்சியிலேயே வச்சு எப்படின்னா, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த ஒரு குற்றங்களை நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது ரேப் கேஸாக இருக்கட்டும், பாலியல் அத்துமீறலாக இருக்கட்டும், ஒரு 6 மாதம் அந்த கொஞ்சம் டைம் கழிச்சு தான் நடந்தது. ஆனால் இவங்க ஆட்சி வந்து 40 நாள் கூட வரல, ஏகப்பட்ட கேஸு. இல்லை வெளிநடப்பு பண்ணலன்னு சொல்லலை. முதல்ல இவங்க குளத்தூரை பற்றி பேசுறதுக்குன்னா அங்கே ரைட்ஸ் இருக்குது. குளத்தூர் பற்றி பேசுறது அவர் சீஃப் மினிஸ்டர், இவரும் எம்எல்ஏவும் கிடையாது. அவரை பற்றி நீ எப்படி பேசுவேன்? இது ஒரு தரம் சார்ந்த விமர்சனம் இதெல்லாம், அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதில் இனிமேல் தமிழ்நாடு அப்சல் மீனவே எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு ஆகிடும். இப்போ வடிவேலு காமெடி மாதிரி தமிழ்நாடு அசம்பிளி ஆரம்பித்தோன்னே அதை போட்டு ஈவினிங் போட்டு போடலாம், பார்க்கலாம். காமெடி அதுக்காக தான் அது அப்போ தொடச்சின்னா இவங்க ஆளுங்க தான் பண்ணுறாங்க. பண்ணுறதே யாருன்னா பொதுமக்கள்லாம் கூட சரின்னு பார்த்துட்டு போயிடலாம். பண்ணுறதே இவங்க ஆளுங்க தானே. 33 பேர்கிட்ட இவங்க ஆளுங்களே கட்சியை விட்டு நிற்கிருக்காங்க, அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஆலந்தூரில் கூட நடந்துச்சு அந்த ஒரு இன்சிடென்ட்டு. நினைக்கும் போதே ரொம்ப கொடூரமாக இருக்குது. இதெல்லாம் பொது ஆளுங்க பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணால் சத்தியமாக சொல்கிறான், இது யார் மேலேயும் பழி போகிறது கிடையாது. ஆனால் பண்ணதே உங்க ஆளுன்ற போது அது யாரையும் தாங்க முடியாது. ஸோ ஆட்சிக்கு வந்து இத்தனை நாளே இந்த ஒரு மாற்றம் தான் பார்த்துருக்காருன்றதான் மக்களோட கேள்வியாக இருக்குது. சார், அதாவது அவர் வந்து சினிமா நடிகர், இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க எல்லாமே ஒன்று தான். இவங்க படம் எடுத்தால் தான் நடிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. இன்றைக்கி நீங்கள் இந்த ரோட்டில் அண்ணா நகர் டவரில் நீங்களும் நிற்கிறீங்க, நானும் நிற்கிறோம். நீங்கள் வருவோம் நான் எதிர்பார்க்கல, புரியுதா? இங்கே நல்லவங்க வருவாங்க, கெட்டவங்க வருவாங்க, எல்லாம் வருவாங்க. நம்ம பாட்டுக்கு போகிறோம். முடிஞ்சால் ஒரு மைக்கு கிடைக்குதுன்னா நல்ல வார்த்தை பேசணும். யாரையும் வந்து மனசுன்னு வர மாதிரி பேசக்கூடாது. முடிஞ்சது என்ன பண்ணோம்? எவ்வளோ பேர் வேலை இல்லாதவங்க, அவங்கள பாரு. எவ்வளோ இருக்குது, பலு சுமைகள் நிறைய இருக்குது, அதை பாரு. தேவையில்லாததுக்கு வந்து சண்டை போடக்கூடாது. உதயநிதி கேள்வி கேட்டார், அவ்வளோதான். நீங்கள் பதில் சொல்லலைன்னா அதை விட்டுட்டு பர்சனல் அட்டாக்கெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ பேசுகிறதுட்டு தானே செங்கல்பட்டில் அப்பாவை தேடுறாங்கன்றாங்க. நீங்கள் சொன்னீங்கிறதுக்கு எதிர்வினை ஆடுறாங்க, அவ்வளோதான். நாட்டி அதுக்குன்ட்டு விஜய்க்கு அகெயின்ஸ்டாக நான் பேசுகிறேன்ல, அங்கே நடக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நடிக்க மாட்டேன் ப்ரோ, ஆட்சி சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த மாதத்துல தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். இருந்தாலுமே இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்களா, டிவி கேட்க ஓட்டு போட்டோமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமேன்ற காரணத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போமே தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர அதுக்கான சொல்யூஷனை சொல்ல மாட்டாங்க.
இப்போது ஒரு தப்பு நடக்குது, மின்சாரத்துறையில் வந்து ஃபியூஸ் போட்டுக்கிட்டு போகிறாங்க. இதுக்கு வந்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிடுறாங்க, டிஎம்கே தான் காரணம்ன்றாங்க. டிஎம்கே காரணம், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பண்ணனால தான் நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். அவங்க பண்ணது சுற்றி காட்டுறதுக்கு நான் அவங்களுக்கு ஓட்டு போடல. அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து சட்டசபையில் வந்து ஆதவர்ஜனை பேசினார், உங்கள் ஆட்சியிலையும் தான் 2 வயசு குழந்தை திமுக காரம் ஒருத்தன் பண்ணிட்டான். அந்த மாதிரி அவங்க அப்படி பண்ணனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நீங்கள் அதை இதை பண்ண என்ன அர்த்தம், நாங்கள் எங்கன்னா போவோன்ற மாதிரி தான் கேள்வியாக இருக்குது. ஸோ அவங்க பண்ணாங்க, அதுக்கு தான் உங்களுக்கு போட்டு நீங்களும் அப்படி பண்ணலாமா? அப்போ இது வந்து ஆள் மாற்றம் தானே, ஆட்சி மாற்றம் கிடையாதுல. நேருக்கு நேரு அதாவது இவ்வளோ நாளாக விஜய் வந்து வாய முடினே கம்முன்னு இருந்த காரணம்னா நிறைய இருக்குது. ஏன் இருக்குன்னா, சில பேர் வந்து படபடன்னு பேசுகிறாங்க, சில பேர் ஆதாரத்தெல்லாம் கையில் வச்சுப்பாங்க. ஒரு வாரம் அவங்க கம்முன்னு இருந்துட்டு 8வது நாள் அவங்க பேசுகிறாங்கன்னா ஆதாரம் கையில் வந்த பிறகு தான் பேச ஆரம்பிப்பாங்க. சும்மா கும்பலில் கொஞ்சம் கற்றுறது பெருசு இல்லை. சொல்ல போகிறீங்களா? இப்போ எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாருன்னா அவர் ஒண்டி தான் பேசுகிறாரு, மீதி யாரும் பேசலை. ஏன்னா அவர் முன்னாள் சிஎம் உடைய பையன், அதனால் அவர் தான் பேசணும். கூட வரவங்க பேச மாட்டாங்க. ஏன் நேரு பழைய ஆள், சிஎம் கலைஞர் பிறகுலேருந்து இருறார். ஏன் அவர் துணை முதலமைச்சர் அவரோட தான் சொல்லு. எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தான் ஓடி நிற்குது. இப்போ ரீசெண்டாக என்ன எனக்கு என்னன்னா, இப்போ கரூர் சம்பவத்தில் வந்து நேற்று பேசினார்ல, அதுக்கு எங்கள் மேலே என்னமா பழி போட்டிங்க அந்த மாதிரி. சரி, ஆட்சி உங்கள்கிட்ட தானே இருக்குது, நீங்கள் ஒரு தனிப்பட அமைச்சு நீங்கள் ஒரு கண்டுபிடிக்கலாம்ல, யாருன்னு என்ன செஞ்சான்னு அழகாக கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு கீழே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அமைச்சு நல்லா அந்த கரூரில் போய் நல்லா விசாரிக்க சொல்லி என்கொயரி பண்ணி அங்கே நடந்த சம்பவத்தை மக்கள்கிட்டே கேட்டு நீங்கள் வந்து ஆதாரத்தை கலெக்ட் பண்ணலாமே. அப்போ நீங்கள் டேரெக்டாக ப்ரூவ் பண்ணலாமே, டிஎம்கே தான் காரணம், அங்கே உள்ள செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்ற மாதிரி நீங்களே அட்டாக் பண்ணி பேசலாமே. எதுக்கு வந்து இன்னமும் பழி போட்டுருக்கீங்க? ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் கரண்ட் பவரில் இல்லைனாலுமே நீங்கள் வந்து பழி போட்டாங்க, அவங்கள ஆளுங்கட்சியாக இருக்காங்கன்ற ஒரு இது வந்துடும். இப்போ நான் ஆளுங்கட்சி நீங்கள் தான், உங்களுக்கு கீழே ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அமைச்சு நீங்களே வந்து ஒரு ஆய்வுக்குழு நடத்தி இந்த மாதிரி கரூர் நடந்த மரண கொலைக்கு யாரெல்லாம் காரணன்றது நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஏன் பண்ண மாட்டீங்க? அப்புறம் நீங்கள் தாராளமாக பழி போடலாம், இவங்க தான் காரணம். ப்ரூஃப் வச்சுட்டு பேசணும் ப்ரோ. யாராக இருந்தாலுமே ப்ரூஃப் இல்லாமல் வந்து நீங்கள் பழி போட்டிங்க நான் பழி போட்டிங்கன்னா சில்லித்தனமாக தான் இருக்குது. ஆமாம், நேற்று கூட அந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, நீங்கள் என்ன தொழில் இண்டஸ்ட்ரியை கொண்டு வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி. நாங்கள் ஒரு ரீல்ஸ் போட்டோம், அந்த ரீல்ஸே போய் ரீச் ஆகிடும் அப்படின்றாங்க. என்ன இது, என்ன வந்து பாட்டா இல்லை என்ன, அது புரியல. ஒரு ரீல்ஸ் போட்டோடனே அவ்வளோ தொழில்துறையும் எல்லாரையும் இண்டஸ்ட்ரியிலும் இன்வெஸ்டர்ஸையும் பிடிச்சிட்டோன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு ரீல்ஸ் போட்டால் எப்படி பிடிக்க முடியும்? அதான் அப்போ நான் ஒரு ரீல்ஸ் போடுறேன், நான் எந்த ரீச் ஆயிடுச்சு, சப்போஸ் எந்த ரீச் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீல்ஸ் வந்து எங்கெங்கேயோ போகுது, 10 மில்லியன் 20 மில்லியன். இப்போ அவங்களும் ரீச் ஆயிடுச்சா? அவங்க எவ்வளோ கருத்து சொல்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடுச்சா? அது மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து டேரெக்டாக அப்ரோச் பண்ணும் ப்ரோ. நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணுன்றது மனசில் வச்சுட்டு இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது, ஸோ இதுக்கேற்ற தொழிற்சாலையை நாங்கள் கொண்டு வரோம், இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரோம், தற்சார்பு பொருளாதாரம் அது வந்து நாங்கள் எவ்வளோ டெவலப் பண்ணோம், நம்ம இருக்கிற வளத்தை வச்சு எவ்வளோ அந்தளவுக்கு நம்ம முன்னேற்றணுன்ற மாதிரி தான் பார்க்கணும். தவிர ஒரு ரீல்ஸ் போட்டேன் அதனால் அந்த ரீச் ஆயிடுச்சு அதுவே போகிறோம் எங்களுக்கு அப்படின்றது வந்து சில்லித்தனமான ஒரு விஷயம்.